இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற இயேசுவை பின்பற்றி ஜீவ ஒளியை அடைவோம். யோவான் 8:12. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இயேசுவே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். இருளில் இருப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. இருளில் இருக்கும் போது பயத்தை, தனிமையை உணர்வோம். பாதையையும் கண்டுபிடிக்க முடியாது. துன்மார்க்கத்தின் பாதை கார் இருளைப் போல் இருக்கும். தாங்கள் இடறுவது கூட இன்னது என்று அறியார்கள் என்று நீதிமொழிகள் 4:19 நாம் அறிகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சில குடும்பத்தினர்கள் சேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிலுள்ள கென்டக்கி மாகாணத்திலுள்ள குகையை பார்க்க சென்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டி அவர்களை பல அழகான பாதை வழியாக அந்த குறிப்பிட்ட குகைக்குள் அழைத்து சென்றார். பாறைகளுக்கிடையே பெரிய குகை பாதையாக இருந்தது. எல்லோரும் மிகவும் ஆச்சரியத்துடன் சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று விளக்குகளை அணைத்து விட்டார். இப்போது எனக்கு மட்டும்தான் வெளியே செல்வதற்கான வழி தெரியும். இங்கு விட்டுவிட்டால் உங்களுக்கு வழியை கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாதபடிக்கு இருட்டாக, பயமாக இருப்பதை உணர்வீர்கள். ஒரு நிமிடம் எல்லோரும் அமைதியாக நின்று இந்த இருட்டை உணர்ந்து பார்ப்போம் என்றார். 30 வினாடிகள் கூட ஆகவில்லை. அங்கிருப்பவர்கள் ஓவென்று அலற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒருவர், தயவு செய்து லைட்டை போட்டு விடுங்கள். நான் நிற்பதையே என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு இருட்டில் நிற்கக்கூட பலனில்லை என்று கூக்குரலிட்டார். எல்லோரும் இருட்டை பார்க்கவே பயமாக இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். லைட்டை போட்டதும் எல்லோரும் சந்தோஷமாக ஒருவரையொருவர் பார்த்தார்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் இல்லாத இருளில் இருப்பது மன சோர்வை உண்டாக்குகிறது. பொல்லாப்புகள் நிறைந்த, தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் காரிருள் மூடியிருக்கிறது. நம்மை பயப்பட வைக்கின்ற, கலங்க வைக்கின்ற செய்திகளை கேட்கிறோம். அப்படிப்பட்ட இருளான உலகத்திலே இயேசு உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்தேயு 4:15 நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் வெளிச்சத்திலே நாமும் வெளிச்சத்தை காண்கிறோம். நாம் இருளில் தடுமாறாதபடிக்கு வெளிச்சமாகிய இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் போது நாமும் பிரகாசம் அடைவோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை நாம் பின்பற்றும் போது இந்த இருளான உலகத்திலே இயேசுவே நமக்கு வெளிச்சம் காட்டி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நித்திய ஜீவ வழியிலே செம்மையாய் நடத்துவார். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் நமக்கும் இயேசுவுக்கும் இடையே தடையாகிய இருள் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவோம். வெளிச்சத்தில் இருக்கும் போது நாம் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பயமின்றி, திகிலின்றி தைரியமாக இருக்க முடியும். வேதமே வெளிச்சம். ஆகவே வேத வசனங்களை கருத்தாய் வாசிப்போம். இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி அவர்கள், எனக்கு ஒரே புத்தகம் உண்டு, அது வேத புத்தகம். காரணம், ஆண்டவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று கூறினார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள் வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும், அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று நெகேமியா 9:19 நாம் வாசிக்கிறோம். இதுபோல நம்மையும் பரம கானானுக்குள் வழிநடத்துகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். உண்மையாய் அவரை பின்பற்றுவோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகத்திற்கு ஒளியாகிய இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழிநடத்தினது போல இம்மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தின உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்திற்கு ஒளியாகிய இயேசுவை நாங்களும் உண்மையாய் பின்பற்றி பயமின்றி, திகிலின்றி, கலக்கமின்றி, தேவ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.